சார், பாட்டாளி மக்கள் கட்சி தினந்தோறும் வெளியிடக்கூடிய அறிக்கையை போல தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி கூட வெளியிடாது சார். ஒரு கட்சி கூட வெளியிடாது. அவ்வளவு ஆழமான அறிக்கை, அவ்வளவு தரவுகளோடு வெளியிடக்கூடிய அறிக்கை. அது பத்திரிகைகள் எல்லாம் கூட கவனிக்க தவறிய பிரச்சனைகளை ஒரு ஒரு நெடிய அறிக்கையாக வெளியிடக்கூடிய ஒரே ஒரு பார்ட்டி அதுதான். ஏன்னா நாங்கள் அவர்களுடைய அறிக்கையை நிறைய நேரம் விவாத தலைப்புகளாக எடுக்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, பிஜேபியோடு எந்தெந்த பார்ட்டியெல்லாம் தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிறதோ அவர்களெல்லாம் தனித்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலில், அது எந்த ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாங்க செயல்பாட்டை விமர்சிக்கக்கூடிய நிலைப்பாடாக இருந்தாலும் கூட அவங்க தனித்து எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இதில் இருந்து தனித்து ஒரு அறிக்கைகளை விட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் குறித்து ஒரு அறிக்கை விட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒத்த பார்ட்டி இது மட்டும்தான். வேற எந்த பார்ட்டியும் இல்லை. நீங்கள்லாம் கூட போய் தான் பிஜேபியில் சேர்ந்தீங்க. பேசவே முடியாத ஒரு சூழலில் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த நடந்து வரக்கூடிய சூழல் இது என்ன காட்டுது சார்? இது இந்த பார்ட்டியினுடைய எதிர்காலத்தை சார், இந்த அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாமக. இது எந்த அரசியல் கட்சியும் செய்யலைன்ற ஒரு பெரிய பாமக மேலே இருக்கிற ஒரு அன்புனால நீங்கள் சொன்னீங்களான்னு தெரில. சாதாரண ஐஐடியில் இருக்கிற ஒரு சாதாரண ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை கேட்டால் இதை விட சூப்பராக கொடுக்குறது சார் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர்கள் எந்த விதமான அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து, சங்கம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை அவர்களுடைய என்ன நோக்கத்துக்காக இந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியிருக்கிறார்களா என்பதை ஒரு வாதமாக எடுங்க. நீங்கள் பாமகலேருந்தே ஒருத்தங்களை கூப்பிடுங்க, அவங்கள்ட்ட அது விவாதம் பண்ணுவோம். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தீர்கள், பாமக ஆரம்பித்தீர்கள், அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா? இத்தனை ஆண்டுகளில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்கள், காங்கிரஸோடு கூட்டணி வைத்தீர்கள், மத்தியில் மிகப்பெரிய மந்திரிகளை வைத்திருந்தீர்கள், மாநிலத்தில் நீங்கள் நினைத்தாதான் ஆட்சியில் இருக்க முடியும் என்ற சூழ்நிலை வைத்தீர்கள். ஏதாவது ஒரு இடத்துல இந்த வன்னியர்களுக்கான தனி இட ஒதுக்கீடு அங்கே கிடைச்சிருக்கா? இவங்களுடைய லைஃப் லைன், அதாவது இந்த கட்சியினுடைய உயிர் நாடி அப்படின்றது என்ன? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தான். அதற்கு பிறகு அனைத்து சமுதாயத்துக்குமான இடஒதுக்கீடு. வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, அதே மக்கள் தொகை அடிப்படையில் எல்லாருக்கும் இடஒதுக்கீடுன்றதான் அவங்களுடைய கொள்கை. நீங்கள் அந்த நான் முன்னாடி விவாதத்தில் சொல்லியிருக்கிறேன். சரி, நீங்கள் மாநிலத்தில் 20% திமுக அரசு கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள், வன்னியர் உள்ளிட்ட 108 ஜாதியை சேர்த்து. அதிலிருந்து உள்ளொதுக்கீடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அது அப்படியே இருக்கட்டும். மத்தியில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் அரசாங்கத்திலேயும் நீங்கள் கூட்டணி, பாரதிய அரசாங்கத்திலையும் நீங்கள் கூட்டணி. என்றைக்காவது ஒரு நாள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு மாநிலத்தில் 20, மத்தியில் 2 தான் இவர்களுடைய உயிர் மூச்சு கோஷம். நீங்கள் அறிக்கை விடுறாங்க, நிழல் பட்ஜெட் விடுறாங்க, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் வன்னியர்களுக்கு எதுக்கு? அதனால எந்த வன்னியர் பெரிய முன்னேறி போய் உட்காராங்க போறாங்க? உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய இந்த பதவியில் நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு ஆணி வேற இருக்கிற வன்னியர்களுக்காக நீங்கள் போய் குரல் கொடுத்தீங்களான்னு தான் இப்போ சப்ஜெக்ட். அப்போ மத்தியில் இது வரைக்கும் நீங்கள் 2% என்னைக்காவது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த எம்பியெல்லாம் தர்ணா பண்ணியிருக்காங்களா? பார்லிமெண்ட் வெளியில் உட்காந்து, இல்லை பார்லிமெண்ட் உள்ள தர்ணா பண்ணியிருக்காங்க, வெளிநடப்பு செஞ்சுருக்காங்களா? அப்போ உங்களுடைய கொள்கையை நீங்கள் மறந்துக்கிட்டே வந்தீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் இருக்கிற கவலைலாம், நீங்கள் சண்டை போட்டுங்க, நீங்கள் கட்சி யார் பவரில் இருக்கீங்கன்றத. இப்போ கட்சி அங்கீகாரங்கள் இல்லை, அது வேற. கட்சி இப்போ கரண்ட்டில் அங்கீகாரம் கிடையாது. பாமகவுக்கு அரசியல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட ஒரு இயக்கம், அதை விட்டுருங்க. இப்போ என்ன, எங்களை மாதிரியான ரவீந்திரன் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய இதுனா, இந்த இயக்கத்திற்காக, இந்த இயக்கம் எப்படி ஒரு பாஜகவுக்கு எப்படி ஒரு ஆர்எஸ்எஸோ அது மாதிரி இந்த வன்னியர் சங்கம் என்பது இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பலமான, எப்படி ஒரு கிராமத்திலையும் அந்தந்த கிராமத்தில் இருக்கிற வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய உழைப்பில் இருந்து உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக உருவான பிறகு 89 அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இவர்கள் எல்லா கட்சியோடும் முரண்பாடு. எந்த கட்சியோட கூட்டணி, இப்போ அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா கூட்டணி முடிந்து தேர்தல் முடிந்து நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துலேயே அந்த கட்சியோட எதிர்த்துருவாங்க. அதே மாதிரி ஒரு திமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னா தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் 2 மாசம் அந்த கட்சியோட எதிர்த்துருவாங்க. ஆனால் தலைமையை எதிர்த்துருவாங்க. அவர்கள் சில சமயத்தில் எல்லாம் போய் ஒன்றா உட்காந்துருவாங்க. தொண்டர்களுடைய நிலைமை, கீழ் மட்டத்தில் இருக்கிற தொண்டனுடைய நிலைமை, அதிமுக கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளிடம் போய் உதவி கேட்க முடியாது, திமுக கட்சியை சேர்ந்தவர்களிடம் போய் உதவி கேட்க முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ஆட்சியில் மாறி மாறி இருப்பாங்க, இவங்கள்ட்ட தான் உதவி கேட்க முடியும். அப்போ இவங்க 2 பேரையுமே இவங்க தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே அப்படியே வெளில வந்துடுவாங்க. அப்ப இந்த மாதிரி உழைப்பிலே இன்னைக்கு 35 ஆண்டுகளாக உழைத்து இதுல இருக்கிற ஒரு நிர்வாகிகளுடைய நிலைமை, பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பாவை கூப்பிட்டு கூட்டத்துக்கு போகாம இருக்கிறவங்க நீக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி அப்பாவுடைய நீக்குவர்களை இவர் அறிவிக்கிறார். இப்படியே போனா இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை தான் கேள்விக்குறியாயிடுச்சு. லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. இது இதுல சமாதானத்திற்கு வழி இருக்குன்னு தோணுதா சார் உங்களுக்கு? கண்டிப்பா கிடையாது. அவரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே, அது உண்மை. அன்புமணி அவருக்கு தெரிஞ்சிருக்காது, சொல்லியிருக்க மாட்டாங்க. யாருக்கு? ஆடிட்டர் குருமூர்த்தி பேட்டி கொடுத்துருக்காரு, நான் பார்க்கல, அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்ற உண்மை. அது சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்காக தானே இவங்க போறாங்க. ஒரு சமாதானம் பண்ணுவோன்னு அவருக்காக போகும்போது அது அவங்களே கிராஸ் பண்ணி போறது. அப்படியே உள்ள அங்க போய் நம்ம ஏதாவது பண்ணிக்க முடியுமா, இவங்க ஏன் பஞ்சாயத்து பேசணும், அந்த மாதிரி நினைக்கிற நபர் அவர். அதனால அவர் வந்திருக்கிறது தெரியாது, இவர் வர்றது தெரியாதனால இவர் அது தெரியாம இங்க பேசிட்டு இருக்கும்போது என் பையனை அங்கதான் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு டாக்டர். இப்ப நீங்க ஒரு 2 பேருக்குள்ள சண்டை நடக்குதுன்னா சார், ஒரு நபரை நோக்கி ஒரு நபர் செல்றாருன்னா யாரு வலுவா இருக்காங்கன்னு அர்த்தம். அவரு தான் வலுவா இருக்காரு. நம்ம கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம், போன விவாதத்தில் என்ன சொன்னோம், டாக்டர் ஐயா அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு தவறான முடிவா இருந்தாலும் அதுல ஸ்டாண்டர்ட் நிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் கூடயே இருந்து பயணம் பண்ணவன், எனக்கு தெரியும் அவரை பத்தி. அவர் எடுத்த முடிவில் ஆழமாக இருப்பார், அப்படியே இருப்பார், எந்த விதத்திலையும் பின்வாங்க மாட்டார். ஓகே ஓகே, அதுதானே செஞ்சிட்டு இருக்காரு இப்ப. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு மிகப்பெரிய அறிக்கை எல்லாம் இன்னைக்கு இல்லை. ஹெட் நியூஸ் போடுறதுல இருக்கிற நேரத்தில், பிரேக்கிங் நியூஸ் போடுற நேரத்தில் அதை போய் ஆஃப் பண்ண தானே போறாரு ஒரு காலில். ஓகே ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன சொல்லியிருந்தாரு பிரஸ்ல, வியாழக்கிழமை இதற்கெல்லாம் ஒரு பதில் சொல்றேன், பிரஸ்ல தானே சொல்லியிருந்தாரு கடைசியா. வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்றேன். அப்ப வியாழக்கிழமை அன்னைக்கு சில செய்தியை சொல்லிவிட்டால் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும்ன்றதுனால அங்க போய் அது இப்ப தற்சமயம் எனக்கு தெரிஞ்சு அது நிப்பாட்டி வைக்கப்பட்டது. ஓகே ஓகே. இன்றைக்கு அவர் கொடுக்க வேண்டிய பேட்டி தற்சமயாக நிப்பாட்டி வைக்கப்பட்டது. ஓகே, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது.